ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 6 to 8 திருமலா ஸ்ரீவாரி கோயில் உள்ள பங்காரு வாக்கிலில் ஆண்டுக்கொரு முறை நடக்கிற சகசர கலசாபிஷேகம் செய்திருக்காங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை போலவே இருக்கும் வெள்ளியினால் ஆன 18 இன்ச் ஹைட்டில் இருப்பார் போக ஸ்ரீனிவாச பெருமாள். நம்ம தரிசனத்துக்கு போகிறப்ப பங்காரு வாக்கிலிருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணால் பார்க்கலாம். பெருமாளோட திருப்பாதத்துக்கிட்ட இருப்பார். அவருக்கு இன்னொரு பெயர் மணவாள பெருமாளும் கூட. 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மகாராணி ஸ்ரீ பெருந்தேவி அவங்க கொடுத்தது. பங்காரு வாக்கில் மூலவர் வெங்கடாஜலபதிக்கு நேராக இந்த மணவாள பெருமாள்னு சொல்லக்கூடிய போக ஸ்ரீனிவாச பெருமாளை உட்கார பண்ணி அவருக்கு 2 சைட்லேயும், ஒரு சைடில் மலையப்ப சுவாமி தாயாரும் இன்னொரு சைடில் விஸ்வக்சேனரையும் உட்கார பண்ணி விசேஷமாக இந்த சகசர கலசாபிஷேகம் செய்திருக்கிறாங்க. வெள்ளியினால் செய்த ஒரு கயிறை மணவாள பெருமாளுக்கும் மூலவர் வெங்கடாஜலபதி பெருமாளுக்கும் கட்டியிருப்பாங்களாம் இந்த சகசர கலசாபிஷேகத்தப்போ. ஸோ தட் மணவாள பெருமாளுக்கு செய்கிற அத்தனை அபிஷேகமும் மூலவர் வெங்கடாஜலபதிக்கு செய்கிற மாதிரி அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. பெரிய ஜியர் சுவாமி, சின்ன ஜியர் சுவாமி, டிடிடியோட சேர்மன், ஏஇஓ, தலைமை தீட்சிதர்லாம் இருந்து ஏகாந்தமாக இதை செய்திருக்காங்க. ஆக்சுவலாக கோவிட்க்கு முன்னாடி பக்தர்களும் லக்கி டிப் மூலமாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். புதன்கிழமை காலையில் செய்வாங்க. கோவிட்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இதுவும் ஆண்டுக்கொரு முறை தான் செய்கிறாங்க சகசர கலச அபிஷேகம் ஏகாந்தமாக. அது நீங்கள் காலையில் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நடந்தது. இந்த சகசர கலசாபிஷேகம் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் இன்னிலேருந்து பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. பிரம்மோற்சவ கருட சேவா ஜூன் 6ஆம் தேதி. அண்ட் அந்த ஜூன் 6ஆம் தேதி திருச்சானூர் பத்மாதி அம்மவாரி கோயிலில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. கீழ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிபிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோக்கன் வாங்கிட்டு சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 3 மணிக்கெலாம் இப்போ நான் சொன்ன ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆதாரோட வெயிட் பண்ணுங்கள். க்யூவில் ஜாயின் பண்ணி கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ ஷியோராக உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். ரஃப்லி ஒரு 10 மணிக்கெல்லாம் டோக்கன்ஸ் தீந்துருது. ஸ்ரீவாரிமேட்டில் ஸ்டாண்டர்டாக காலையில் 6 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. அங்கே டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தால் கூட 6 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி வெயிட் பண்ணுங்கள். ரயில்வே ட்ராக்குக்கு முன்னாடி தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி அடிவாரத்தில் ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்யனுகிரக ஹோமம் 50 டிக்கெட்ஸ் போல் தினமும் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் 1600 2 பேர் ஹோமம் அட்டன் பண்ணி 300 தர்ஷனத்தில் இதில் சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 20 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. திருமலாவில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி சுவாமி தர்ஷனம் பார்க்க போனவங்க சொன்னாங்க நல்லா க்ரௌட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே 300 தர்ஷனத்தில் அவங்க 11:30 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணி 2 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ட்டு அப்டேட் பண்ணாங்க. அவங்க தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்குறப்போ ஒரு 4 மணி இருக்குமா. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் வழியாக தான் பஸ்ஸு போகிறப்போ நல்லா க்ரௌட் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. டோக்கன் தரிசனம் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்னா 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்னா 4லேருந்து 6 மணி நேரமும் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகலாம். வெதர் நார்மலாக இருக்குது. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 95,080 பேர். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் சுவாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. பக்தர்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் டிடிடியில் செய்திருக்காங்க. உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.47 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 39,668 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று கர்நாடகா மேல்கோட்டை அங்கே சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு நஞ்சங்கோடுன்னு ஒரு சிவன் கோயில் விசேஷமானது, அங்கேயும் போயிட்டு காலையில் வீட்டுக்கு வந்து ரீச் ஆனேன். என்னோடய விலாக் ஷேர் பண்ணுறேன். அவசியம் எல்லாருமே போக வேண்டிய முக்கியமான பழமை வாய்ந்த விசேஷமான கோயில்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க திருப்பதிக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.